பொறுமையாக செய், திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், பொறுமையாக செய். நீங்கள் கவனிங்க, இஃப் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கு, கேபிட்டல் ஏன்னு, கேபிட்டல் பின்னு ஒன்று கொடுத்துருக்கு, ப்ரூவ் தட்னு சொல்லி அந்த மேலே கொடுத்துருக்கு. ரசீது கவனிச்சுக்கடா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு, டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கு, ஏ டிவைடட் பை என்னது, பின்னு கொடுத்துருக்கு. அதுக்கு ஆன்சர் அதுதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி செய்யலாம்? அதுக்கு ஆன்சர் வந்து அதுதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பார். டக்குன்னு உடனே செய்ய முடியாது. இப்போ நான் சிம்பிளாக செய்கிறேன் பாரு. சிம்பிளாக செய்கிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம மினிமைஸ் பண்ணி செஞ்சுட்டு ஆன்சர் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் ஏ பி எடுத்துக்கோ. கிவன் ஏ பி எடுத்துக்கோ. எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் கமா பி வந்து 1 பை எக்ஸ் பிளஸ் ஒன். கவனிச்சுக்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஏ பிளஸ் பி தானே, இதுலேயே பாருங்க ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிரும், ஒன்றுன்னு வரும் பாருங்க. அது ஏ அது பி ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு. தெரியலையா? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன்று ப்ளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் ஒன்று, டினாமினேட்டர் ரெண்டு ஒன்றா இருக்குது. கணக்கை எழுதுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். கீழே எக்ஸ் பிளஸ் ஒன்று இருக்குது, அப்போ மேலே எக்ஸ் பிளஸ் ஒன்று வந்துடும், அடித்தா என்ன வந்துடும், 1, அதில் கொண்டே போட்டுடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ மைனஸ் பின்னா கொஞ்சம் பெருசாக போகும். புரியுதா சொல்கிறது? அப்போ ஒவ்வொன்றையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. இல்லை சார் நான் இதை சுருக்கிக்கிடுவோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வா, லெஃப்ட் ஹேண்ட் சைட். இது நம்ம சொன்னதோட யாருக்கு இமேஜினேஷன் வந்திருக்காது. சரணே சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், கணக்கு படிக்கணும்னா சும்மா இல்லை. நான் சொன்னது இப்போ வாயில் சொன்னேன், அங்கே ரெண்டு சொன்னது என்ன சொன்னேன் அப்படின்னா இப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன். ரெண்டையும் கூட்டினோம்னா இது ரெண்டையும் கூட்டுற மாதிரி அர்த்தம். கண்ணில் தான் யோசிக்கணும், எழுதி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எழுதிட்டோமேன்னு எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுறோம்னு யோசிக்கணும். அதெல்லாம் பார்த்துக்க. நான் இப்போ இதை செய்யலை, மினிமைஸ் பண்ணிட்டு செய்ய போகிறேன். அந்த கணக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். மினிமைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறேன். மனசை ஒருநிலைப்படுத்தணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது, தூங்கக்கூடாது, தெரியாத கேட்கணும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஜாலியாக எடுத்துக்கிறணும். ஏ டிவைடட் பை பி. சரி, ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் உனக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் என்னடா 2ab. இது உனக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அவ்வளோதான். ஹோல் டிவைடட் பை ஏ டிவைடட் பை என்னது, பி. இது ரெண்டையும் அடிச்சிடலாம் பாரு. அடிச்சிடலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் 2 ஏ ஸ்கொயர் இருக்குது, 2 பி ஸ்கொயர் இருக்குது. சரிதான் நான் சொல்கிறது? அப்போ 2 ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடட் பை பின்னு வேணால் போட்டுக்கலாம். அது டிவைட் சிம்பிளில் கொடுத்ததை நான் கீழே இறக்கி விட்டுருக்கேன். மேலே 2 என்ன செஞ்சுக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம். 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிறான் பாருவேன், தேவையில்லாதான் எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை என்ன எழுதலாம், ஏ பை பி. இந்த பியை விட இங்கே மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 2b இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை என்ன வருது, ஏ. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த ரைட் சைடில் வரணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி பாரு, ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி பாரு, ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இப்போ பாரு என்னைய, பொறுமையாக நிதானமாக செய்ய, அவசரப்பட்டுறாத. நம்ம தான் செய்யணும். 5 மார்க் கணக்குடா, இதெல்லாம் ஜாலியாக செய்யணும். கேட்க மாட்டான்னு கிடையாது, கேட்டால் பசங்க விட்டுருவாங்க, படிக்க முடியாத பயிலு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர்னா இந்த இருக்குது, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இப்படி தான் போடணும். பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே தான், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன், சாரி ப்ளஸ் ஒன்னடா, 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ ஸ்கொயர் போடுறேன், 1 ஸ்கொயர் 1 தான், கீழே வந்து என்ன வந்துடும், ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் ரெண்டையும் கூட்டி கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு கீழே இருந்துச்சு தெரியுதா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன் முதல்ல. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், கீழே இங்கே என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், மேலே இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நீ வேறு அடிச்சு விட்டுறாத, அது வேற இது வேற, அது வேற இது வேற. சரி, கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு இது எழுதிடலாம், ரெண்டு ஒன்றா இருக்கனால. மேலே எழுதியில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், ரெண்டு அடிக்க முடியாது,
சரியா? இதுதான் எது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ரைட்டு. இதோட 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கு, பாரு இந்த இருக்கு பாரு, 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இங்கிட்ட என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, அது சேர்த்தோம்னா அந்த ஆன்சர் வரணும். இந்த எழுதுறேன் பாரு, 2b, பார்த்துக்கோ, 2b அப்படின்னு வரணும். அதை இதை கொண்டு வந்து காட்டுறதுக்கு அந்த ஆன்சர் வரணும், கொடுத்துருக்காங்க. 2b இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இந்த ஆன்சர் எடுக்கையில் கொஸ்டின் எனக்கே மறைஞ்சிருக்கு, மேலே இருக்கிற ஆன்சர் வரணும். இதில் இது கண்டுபிடிச்சது இந்த இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஹோல் பை ஏ வந்து எக்ஸ் பை என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்னும் இருந்துச்சுலடா ஏ, அது இங்கே 2 இன்ட்டு பி வரணும், 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். இது அப்படியே ரிசிப்ராக்கல் பண்ணு. இந்த இடத்துல 2 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஏடா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மேலே போயிடும் எக்ஸ் ப்ளஸ் 1 பை, அவ்வளோதான். இது ரெண்டும் என்ன செஞ்சிடலாம், அப்படியே நான் செட்டாக எழுத போகிறேன். அந்த ஆன்சர் வந்து கிடைக்க போகுது, பார்த்துக்கோ. அந்த ஆன்சர் அப்படியே கிடைக்கணும்னா 2 இன்ட்டு இது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு இது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். புரியுதான்னு பார்த்துக்கோ, ஹென்ஸ் ப்ரூவான்னு பார். அது நம்ம தான் பார்க்கணும், ஏன்னா நம்மளோட உழைப்பில் தான் இருக்குது எல்லாமே. நீ அசால்ட்டாக நினச்சி நான் அசால்ட்டாக செய்ய முடியாதா? சரியா தப்போ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்ல நான் வாட்டில், அது மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு தெரியும். புரியுதான்னு பார். அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், பார்த்துக்கோ. உங்களுக்கு இது வேணும், பொறுப்பு வேணும். பாரு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. கணக்கு பார்க்குற பெருசாக தெரியும், இல்லை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுருக்கிறது தான் கணக்கு. மனப்பாடம் பண்ணினா ஒன்றும் செய்ய முடியாது, அது தவறு, வேஸ்ட். இவ்வளோ தண்டி அப்படின்னு நினப்ப, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருக்கேன். அவன் கேட்ட கேள்விக்கு வந்து முதல்ல மினிமைஸ் பண்ணி, இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போல இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து வச்சுருக்கேன். இதை கண்டுபிடிச்சிருக்கேன் என்கிட்ட, அவ்வளோதான். இதை அங்கிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டு ஒரு ஆன்சர் எடுத்துட்டு 2பியை மல்டிப்ளை பண்ணி கீழே ஏ மல்டிப்ளை பண்ணி அடிச்சிட்டேன். யார் செஞ்சாலும் பெரும்பாலும் இப்படி தான் செய்வா. சில கணக்குகள் மாறும், சில கணக்குகள் மாறாது. அதனால் பார்த்துக்க. அதே மாதிரி ப்ரூவ் கணக்கு, அந்த மாதிரி ப்ரூவ் தேட் அப்படி வெரிஃபை தேட்னு வந்தால் வரும் ஆன்சரு. இல்லைன்னா தப்பு நம்ம மேலே. நீ வாட்டில் எழுதி வச்சுட்டு ஹென்ஸ் நாட் ப்ரூவ்னு எழுதி வச்சிடாத. ஆமாம், வரத்தான் செய்யும். வரலைன்னா நம்ம மேலே தப்பு இருக்குது, வேற எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கணும் எங்கன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ.